அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் சம்பத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சம்பத், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ஓவியா, தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக குற்றால அருவியில் கடுமையான காட்டாற்று வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டத்தில் நேற்று முதல் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையானது மேற்கு தொடர்ச்சி மலையின் உட்பகுதியிலும் பெய்து வருவதன் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலியருவி மற்றும் சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய காட்சிகள் குற்றால மெயினருவியை பார்த்து வருகிறோம். இந்த குற்றால மெயினருவியில் கடுமையான காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக தண்ணீரானது சீறி பாயக்கூடிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த தண்ணீரானது சீறி பாய்ந்து வரக்கூடிய நிலையில் குற்றால மெயினருவியில் தடுப்புகளும் பெயர்ந்து விழுந்துள்ளதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றால அருவிகளில் தற்போது குளிப்பதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த குளிப்பதற்கான அனுமதியானது இன்று 3வது நாளாகவும் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் அருவிக்கரைக்கு வந்த வண்ணம் உள்ளதன் காரணமாக காவல்துறையினரும் தடுப்புகள் அமைத்து சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். குற்றால மெயினருவியை பொறுத்தவரை தண்ணீரானது ஆர்ப்பரித்து கொட்டுவதன் காரணமாக இப்போது பஜார் வீதிகளிலும் இந்த தண்ணீரானது செல்லக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. பஜார் வீதிகளில் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக அங்கு கரையோரம் உள்ள வியாபாரிகளும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓவியா. அந்த வகையில் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து மழையானது பெய்து வருவதன் காரணமாக தற்போது தென்காசி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உத்தரவிட்டுள்ளார். அந்த வகையில் மாவட்டத்தில் தற்போதும் மழை நீடித்து வருவதன் காரணமாக இங்கு ஒரு குளுமையான சூழலும் நீடித்து வருகிறது. தொடர்ந்து மாவட்டத்தில் மழை அதிகரிக்கக்கூடும் என்பதன் காரணமாகவும் தற்போது குற்றால அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதன் காரணமாகவும் இங்கு பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த வகையில் தொடர்ந்து கனமழையின் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகள், குளங்கள் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீரானது அதிகரித்து வருகிறது. எனவே பாதுகாப்பான பகுதிக்கு செல்ல வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓவியா. விவரங்களுக்கு நன்றி சம்பத்.